ஓம் சாந்தி 2/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றாரோ அதை அப்படியே மீறாமல் கடைப்பிடியுங்கள். சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். உயர் பதவியை அடைவதற்காக தந்தை உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அதை அப்படியே மீறாமல் கடைப்பிடிக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: எப்போதும் துக்கமடையாமல் இருப்பதற்கு எந்த ஒரு விஷயத்தை நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும்? சதா துக்கமடையாமல் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும்? பதில்: ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த ஒரு பாகத்தை நடிக்கின்றதோ அது நாடகத்தில் துல்லியமாக பதிவாகி உள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த ஒரு பாகத்தை நடிக்கின்றதோ அது நாடகத்தில் துல்லியமாக பதிவாகி உள்ளது. நாடகம் முதலும் முடிவும் இல்லாதது. இந்த விஷயத்தை சிந்தனை செய்து பார்த்தால் ஒருபோதும் துக்கம் ஏற்பட முடியாது. யார் நாடகத்தின் முதல் இடை கடைசி பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தை எது எப்படியோ அப்படியே சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். இதில் அழுவதற்கோ கோபப்படுவதற்கோ எந்த விஷயமும் இல்லை. பாபா சொல்கிறார், பூதக் கண்ணாடியின் மூலம் மிகச்சிறிய வைரத் துகள்களை காண்கின்றனர். அதாவது அந்த வைரத்தில் ஏதாவது குறை இல்லைதானே என்று. அதே போன்று ஆத்மாவும் கூட மிகச் சிறியதாகும். பூதக் கண்ணாடியின் மூலம் எவ்வாறு பார்க்கின்றீர்களோ அவ்வாறு பார்க்கப்படுகிறது. எங்கே வசிக்கிறது? என்ன தொடர்பு? இந்த ஸ்தூல கண்களால் எவ்வளவு பெரிய பூமியை, ஆகாயத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் புள்ளியான ஆத்மா வெளியேறிவிட்டதென்றால் எதுவுமே இருப்பதில்லை. அதாவது பார்க்க முடிவதில்லை. தந்தை எப்படி புள்ளியாக இருக்கிறாரோ அதே போன்று ஆத்மாவும் புள்ளி வடிவமாக இருக்கின்றது. இந்த சிறிய ஆத்மாவாகிய நான், அதாவது இந்த ஆத்மாதான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகிறது. எல்லாம் பல பிறவி எடுத்துகிட்டு வர வர ஆத்மா தூய்மையாகுது, இன்னும் நிறைய பிறவி எடுத்து இந்த ஆத்மா அசுத்தமாகுது. இது அதிகமாக சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். குழந்தைகளே, ஆத்மாதான் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். இறைவன் ஒருவரே என்பது முதுமொழி உண்டு. மற்றபடி மனிதர்கள் அனைவரிடமும் ஆத்மாதான் உள்ளது, இறைவன் கிடையாது. இறைவன் எங்கும் நிறைந்தவர் இல்லை. இறைவன் ஒருவர், அவர் பரந்தாம நிவாசி. எல்லா ஆத்மாக்களுக்கும் பரலௌகிக தந்தை ஒருவர்தான். யார் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவராக இருப்பாரோ அவரது நிலையில் மாற்றம் ஏற்படாது. அரைக்குறையானவர்கள் விரைவில் மாறிவிடுவார்கள். பாபா சொல்கிறார், கல்பத்திற்கு முன்பும் கூட இது போலவே தந்தை வந்திருந்தார் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இருக்க வேண்டும். அதற்காக தான் அவருடைய சிவ ஜெயந்தியும் கூட கொண்டாடப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு நன்றாகவே தெரியும். போர் முதலான எந்த விஷயமும் இல்லை. அவை அனைத்தும் சாஸ்திரங்களுடைய விஷயமாகும். இது படிப்பாகும். வருமானம் அடைவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. யாருக்கு 1,00,000 கிடைக்கிறதோ அவருக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
சிலர் லட்சாதிபதியாகின்றனர். சிலர் குப்பை கூலங்களுக்கு அதிபதியாகின்றனர். அதாவது மிக குறைந்த செல்வமுடையவர் ஆகின்றனர். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த படிப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த படிப்பினுடைய ஆதாரத்தில் பதவி, அதனுடைய ஆதாரத்தினால செல்வம் கிடைக்கும். படிப்பு சரியாக படிக்கவில்லை என்றால் பதவியும் கூட சாதாரண பதவிதான், செல்வம் கூட அளவற்ற செல்வம் கிடைக்காது. ஆகவே யாரிடம் எந்த அளவிற்கு ஞான ரத்தினங்கள் உள்ளதோ அவ்வளவு குஷி ஏற்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஞான சிந்தனை செய்து சுயம் ஞான ரத்தினங்களால் நிறைவு பெற்றவர்களாக வேண்டும். ஆக எவ்வளோ ஞானத்தை நம்ம கேட்கணும். முதல்ல நாடகத்தின் ரகசியத்தை நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் வருத்தப்படாமல் சதா புன்சிரிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, தனது மனநிலையை நீண்ட காலத்திற்கு ஒரே ரசனையுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தனது மனநிலையை நீண்ட காலத்திற்கு ஒரே ரசனையுடையதாக ஏக்ரஸ் நிலையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதனால் பிற்காலத்தில் ஒரு தந்தையை தவிர இரண்டாவதாக வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்கட்டும். நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். இன்றைய பாபாவனுடைய விலை மதிக்க முடியாத வரதானம்: அலட்சியம் என்ற அலைக்கு விடை கொடுத்து சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய புத்திசாலி ஆத்மா ஆகுக. அலட்சியம் என்ற அலைக்கு விடை கொடுத்து சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய புத்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம்: சில குழந்தைகள் மற்றவர்களை பார்த்து சுயம் அலட்சியமாகிவிடுகின்றனர். அதனால் அவங்களால ஃபாஸ்ட்டாக முயற்சி செய்ய முடிவதில்லை. இவ்வாறு நடக்கவே செய்கிறது, இவ்வாறு ஏற்படவே செய்கிறது என்று கூறுகின்றனர். ஒருவர் ஏமாறுகிறார் எனில் அவரை பார்த்து அலட்சியத்திற்கு வசமாகி தானும் ஏமாற்றம் அடைவது புத்திசாலித்தனமா? பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது. இவ்வாறு அலட்சியத்துடன் இருப்பவர்கள் பிறகு பச்சாதாபப்படும் நேரம் மிகவும் கடுமையாக இருக்கும். அவங்களே அப்படி செய்கிறாங்களே, இவங்களே இப்படி இருந்துகிட்ருக்காங்க, ஆனால் இப்படி தான் ஆகப்போகுது, இப்படி தான் நடக்கப் போகுது, இப்படி சொல்வதும் நினைப்பதும் கூட ஏமாற்றமாகும், அலட்சியமாகும். இப்படி அலட்சியத்திற்கு அடிமையாகக்கூடிய ஆத்மாக்கள் பிறகு கடைசியில் கஷ்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை புத்திசாலின்னு எப்படி சொல்லலாம்? பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது. இவ்வாறு அலட்சியத்துடன் இருக்கக்கூடியவர்கள் பச்சாதாபப்படும் நேரம் மிகவும் கடுமையாக இருக்கும். ஆகவே புத்திசாலியாகி அலட்சியத்தின் அலையை, மற்றவர்களை பார்க்கும் அலையை மனதால் விடை கொடுத்து விடுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள், தந்தையை பாருங்கள். இப்படி தான் பாபா சொல்லியிருக்காரு. See father, follow father. மற்றவர்களை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உற்சாகத்தினுடைய அந்த இறகுகள் தானாக கட்டாயிடும். ஆகவே யாரையும் பார்க்கக்கூடாது, பாபாவை தான் பார்க்கணும். யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, பிரம்ம பாபாவை தான் ஃபாலோ பண்ணணும். இன்றைய ஸ்லோகன்: வாரிசு குவாலிட்டி தயார் செய்யுங்கள், அப்போதுதான் பிரத்யக்ஷத்தாவிற்கான முரசு கொட்டும். வாரிசு குவாலிட்டி ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள், அப்பொழுதுதான் பிரத்யக்ஷத்திற்கான முரசு கொட்டும்.
பகவான் வந்துவிட்டார் வந்துவிட்டார் அப்படிங்கிற சப்தத்தை, அந்த வெற்றி முழக்கத்தை, அந்த ஒரு சப்தத்தை எழுப்பலாம். அதற்கான ஆதாரம், சாதனம் நீங்கள் வாரிசு ஆத்மாக்களை தயார் பண்ணிக்கோங்கங்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.